இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் பச்சை பயிரும் கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்து ஒரு தோசை செய்கிறேன். நிறைய நேரம் புளிக்க தேவையில்லை. ஒரு 2-3 மணி நேரம் புளிச்சா காணும். உடனேயே சுடலாம். ஆனால் ஊற போடையே ஒரு 5 மணி நேரம் ஊற போடணும். கொஞ்சம் ஊறுறதுக்கு நேரம் எடுக்கும். நல்ல சாந்தா அரைக்கணும். நான் இப்போ அரைச்சி வைக்கிறேன். ஒரு 1 ஹவராலே சுடலாம். நல்ல தோசையாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பாருங்க, இப்படி நல்ல நல்ல தண்ணியாக அரைச்சிருக்கிறேன். தோசை மாப்பதத்துக்கு தான் அரையுங்க. இங்கே பாருங்க, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இப்போ இந்த மிச்சம் எல்லாத்தையும் அரைக்கிறேன். 1.5 கப் பச்சை பயிரும் 1/2 கப் கொண்ட கடலையும் நினைத்தேன். நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் தோசை சுடைக்க காட்டுறேன். இந்த பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ உப்பு போட்டு குழச்சி வைக்கிறேன். இப்போவே உடனேயே சுடலாம். அப்புறம் சுடைக்க காட்டுறேன். இப்போ எல்லாம் உப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. இப்போ பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு. இந்த வெள்ளனை அரைச்சி வச்ச மாவை இப்போ 1 மணி நேரத்தால் சுடுறேன்னு பாருங்க. புளிக்க வைக்க தேவையில்லை இந்த மாவுக்கு. நல்லெண்ணெய் விடுறேன் நான். ஓகே, வீணாப்பில் எடுத்து பாருங்க. இந்த தோசை இப்போ எடுக்கிறேன்.